வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கோவையில் காவல்துறையினர் குவிப்பு, பெரும் பதற்றம். அப்படி என்ன நடக்குது கோவையில் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்கு பாருங்கள், ஸ்கிப் செய்ய பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழகத்தில் 2026 ஆண்டிற்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் களம்லாம் பார்த்தீங்கன்னா வெகு ஜோராக ஒரு திருவிழா போல காட்சியளிக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்று மாலையுடன் பார்த்தீங்கன்னா தமிழக தேர்தல் பரப்புரை என்பது முடிவுக்கு கொண்டு வர தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் என்பது வாக்குப்பதிவு நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய நம்ம செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா கோவை தெற்கில் இந்த முறை களம் காண இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கோவையில் பெருவாரியான தொகுதியில் செந்தில் பாலாஜியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருப்பதாக ஒரு தகவல்களும் உலா வருகிறது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய அதிமுக மற்றும் பாஜகவினுடைய வெற்றியை சீர்குலைக்கும் வகையில் நம்முடைய செந்தில் பாலாஜியினுடைய டீம் என்ன பண்ணுறாங்கன்னா பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையத்திலையும் புகார் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினரே பார்த்தீங்கன்னா கையும் களவுமாக ஒரு 15 பேர் கொண்ட குழுவையும் பார்த்தீங்கன்னா பிடித்து தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அது குறித்துலாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வராங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் செந்தில் பாலாஜி எப்படியாவது பணப்பட்டுவாடா செய்து விடுவார் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட காலில் போய் விழுந்த அதிமுக அங்கே பார்த்தீங்கன்னா ஏராளமான காவல்துறைகளை குவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை எப்படியா இருந்தாலும் வேலை போயிடுவாங்க அப்படின்ற எண்ணக்கூடிய நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தங்களுடைய சார்பில் சுமார் 2000க்கும் அதிகமானவர் தொகுதிகளில் களத்தில் இறங்கியிருக்காங்க. அதாவது என்னன்னா திமுக காரன் யார் எங்கே பணப்பட்டுவாடா பண்ணாலும் அவனை உடனே அலக்கா தூக்கி நேராக தேர்தல் ஆணையத்திட்ட கூட செந்தில் பாலாஜி பணப்பட்டுவாடா பண்ணாமல் எப்படி ஜெயிக்கிறாருன்றது நம்ம இந்த முறை பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூரில் செந்தில் பாலாஜி விஜயபாஸ்கருக்கு எதிராக போட்ட ஸ்கெட்சில் விஜயபாஸ்கர் காணாமல் போனார். அந்த விஷயம் மட்டும் இல்லாமல் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி என்ன தான் சிறையில் வச்சுருந்தாலும் அவர் கச்சிதமாக இந்த காய்களை நகர்த்தி அந்த வெற்றி என்னும் பாகையை சூடியவர் தான் செந்தில் பாலாஜி. அதனால் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா எப்படி அவர் வேலை செய்ய விடாதீங்கப்பா, அவர் சும்மாவே வச்சுக்கோங்க, அவர் வேலை செய்ய விடாதீங்க, அவரை யோசிக்கவே விடாதீங்க. அவர் யோசிச்சு கொட்டிங்கனாவே நம்ம கதை காலி. அதாவது எப்படி இந்தியா டீமுக்கு ஒரு டோனின்ற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுக்கு கொங்குவில் நம்ம செந்தில் பாலாஜி அப்படின்னு சொன்னால் மிக 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 பொருத்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய கேப்டன்சி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மிக வெளிப்படையாகவே தெரிகிறது. அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கதறக்கூடிய கூப்பாடு பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் கேட்கும் பொழுது அந்த அளவுக்கான ஒரு விஷயங்கள் அரங்கேறி இருக்கிறது. நம்ம செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் என்னதான் பண்ண போகிறார். இந்த பார்த்தா தமிழகத்தில் யார் முதலமைச்சர் என்ற டாபிக் மாதிரி கரூர் கோவையில் செந்தில் பாலாஜி என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு முடிவை தான் மே 4ஆம் தேதி உலக தமிழகமே எதிர்பார்க்க போகுது. உலக தமிழர்கள் அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்போகுது. அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியினுடைய அந்த விஷயம் என்ன, வெற்றியா தோல்வியா இழுபறியா அப்படின்றத மே 4ஆம் தேதி தான் மக்கள் முடிவுரை எழுதப் போகிறார்கள். பார்க்கலாம் மக்கள் யாருக்கு தங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்டப் போகிறார்கள் என்பதை. மேலும் இது போன்ற ஒரு அரசியல் சம்பந்தமான உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.